ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் ஜெல் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து பேக்கரி ஸ்டைல்லே தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன், 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் வந்து 3 எக் எடுத்திருக்கேன். அதில் யோக் பார்ட் தனியாகவும் ஒயிட் பார்ட் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் யோக் பார்ட்டில் வந்து பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எக் ஒயிட் பார்ட் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணோம். 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணும்போது நம்மளுக்கு பபிள்ஸ் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து நார்மல் சுகர் தான் எடுத்திருக்கேன். 120 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பேட்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீ கேக் வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி. செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட்டும் சுகரும் வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ நல்லா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்காக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படி பண்ணலை. ஜஸ்ட் சுகரும் எக் ஒயிட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ அதனால் நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்காக கிடைக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல யோக் பாட்டு சால்ட்டும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிஃப் பீக்காக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யோக் பாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒட்டுக்காக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் யோக் பாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஸ்டிஃப் பீக்காக பண்ணிங்கன்னா. இப்போ இது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த யோக் பார்ட்டும் எக் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேக் ஜெல் மாதிரி டைமிங்லாம் இதுக்கு மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இல்லை. இது ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே வந்து மாவு கொட்டிட்டு நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். எடுத்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ மைதா வந்து 3 பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி நம்ம பீட் பண்ணணும். எப்போவுமே நம்ம பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கேக் நல்லா இருக்காது. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். அதாவது அந்த பேட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆனால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ரைஸ் ஆகி வராது. எப்போவுமே ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்தாவே போதும். பீட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரா மில்க் ஆட் பண்ணாதீங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் போட்டு டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 6 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த பேட்டரை வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் டைம் பார்க்கலாம். 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் இருக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸு. பேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் இருக்கணும். 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ இது வந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ ஓடிஜியில் இது வச்சிடலாம். எனக்கு பேக் ஆகி வரக்கு கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ டைமிங் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். சைடு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கேக்கோட டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். கேக் ஜெல் யூஸ் பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் வைஸ்லேயே வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டீ கேக்கோட செல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸ்லேருந்து 5 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 kg மெஷர்மெண்ட்டும் இருக்குது, 1 kg மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.